இதேவேளை எவன்கார்ட் சம்பவம் தொடர்பில் இன்றும் பல்வேறு தரப்புகள் கருத்து தெரிவித்திருந்தனர். நாட்டின் நட்பெயரை களங்கப்படுத்தும் அமைச்சராவதற்கு முன்னர் திலக் மாரப்பன பதவி விலகியுள்ளார். இது சிறந்த முன்னேற்றமாகும். இதற்கு முன்னர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போது யாரும் பதவி விலகவில்லை. ஜனாதிபதி இந்த விடயத்தை கையில் எடுத்தமையினால் விசேட நீதிமன்றம் அமைத்து தீர்ப்பு வந்தவுடன் அனைவரும் ஏற்றுக்கொள்ள முடியும். இது எவன்கார்ட் சம்பவம் UNP வழங்கியதா இல்லை என்றால் கடற்படை வழங்கியதா அல்லது கோட்டாபாய வழங்கியதா என்று வெளிப்படுத்த முடியும். எனவே இது சிறந்த விடயம். இதேபோன்று விஜயதாச ராஜபக்சவும் விலகி எவன்கார்ட் சம்பவத்துக்கு அதை போன்று செயற்பட்டால் சிறந்தது என நான் நினைக்கிறேன். 1977க்கு பின்னர் அரசாங்கத்தில் WH ஜாவர்தன, காமினி ஜெயசூரிய மற்றும் மடலராஜ் ஆகிய மூவருக்கு பின்னர் தமது மனச்சாட்சியுடனான சிக்கலில் திலக் மாரப்பன செயற்பட்டார். இதில் சரி தவறு வேறு விடயம். அதனை இன்னும் தீர்மானிக்கவும் இல்லை. விசாரணைக்கு சந்தர்ப்பம் வழங்கி அவர் ராஜினாமா செய்து கொண்டுள்ளார். யாருக்காவது குற்றம் சாட்டப்பட்டால் அவர்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் சம்பந்தப்பட்ட அமைச்சர் தீர்மானம் எடுக்க வேண்டும். விசாரணை செய்யும் பிரிவுசார் அமைச்சர் தீர்மானம் எடுத்துள்ளார்.